சிறு தெய்வங்களில் சீலைக்காரி என்று சொல்லப்படும் அம்மன் தமிழ்நாட்டில் பல இடங்களில் இருந்தாலும் கரூர் அருகே கோட்டநத்தம் கிராமத்தில் இருக்கும் அம்மனின் வரலாறானது நம்மையே நெகிழ வைக்கிறது. அந்த சீலைக்காரியின் வரலாற்றை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சுமார் 300 வருடங்களுக்கு முன்னாடி கடவுர் அரண்மனையில் இரவு பொழுதில் குதிரை ஒன்று கன்றுகின்றது. அதே நேரம் அரண்மனை மாடத்தில் இருந்த ஜமீன்தாரிடம் பணியாள் வந்து, ஐயா, உங்கள் குலம் தலைத்தது, மகாராணிக்கு ஆண் குழந்தை பிறந்தது என்று அந்த அரண்மனை காவலர் சொன்னார். சில காலமாகவே மழை பெய்யாத அந்த ஊர்ல நல்ல மழை பெய்தது. ஜமீன்தார் தன் குழந்தையை பார்ப்பதற்கு முன்பாக குதிரை ஈன்ற அந்த கன்றை தான் முதலில் பார்த்தார். ஜோதிடர் சொன்ன மாதிரியே இந்த குதிரை கன்று ஈன்ற நேரம் நமக்கு எல்லாமே நல்லதாக நடக்குதுன்னு தனக்குள்ளேயே பேசி சந்தோஷப்பட்டாரு ஜமீன்தார். அரண்மனையில் இருக்கிற மகாராணியை பார்க்க போனாரு. அதே இரவு கடவுர் சமஸ்தானத்திற்கு உட்பட்ட வேப்பங்குடி கிராமத்துல ஒரு பெண்ணிற்கு பெண் குழந்தை பிறந்தது. அனுதினமும் அந்த அம்பாளை வேண்டிக்கிட்டதற்கு பலனாக இன்று அந்த அம்பிகையே வந்த பிறந்த மாதிரி சந்தோஷத்துல நாச்சியப்பனும் 7 ஆண் பிள்ளைகளும் உட்கார்ந்திருந்த நேரம் மருத்துவச்சி பிறந்த குழந்தையை கொண்டு வந்து நாச்சியப்பனின் கையில கொடுத்தா. அதை பார்த்த அவருக்கு பேரதிர்ச்சி. ஏன்னா பிறந்த குழந்தை வலது கால் ஊனத்தோட பிறந்திருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்லைன்னு பாட்டியம்மாள்னு பேரு வச்சு தாளாட்டி சீராட்டி வளர்த்தாங்க. அடுத்த பிறந்த குழந்தைக்கு வீரம்மாள்னு பேர் வச்சாங்க. அன்புக்குரிய தங்கையாலும் 7 அண்ணன்களாலும் பட்டியம்மாளின் இளமை பருவம் மிகவும் சந்தோஷமாக இருந்தது. பட்டியம்மாளுக்கு ஏதாவது ஒண்ணுனா எல்லாரும் துடிச்சு போனாங்க. அதுவும் மூத்த அண்ணனான காத்தமுத்து தங்களுடைய தாய் தந்தையர் இறந்ததற்கு அப்புறம் தங்கை பட்டியம்மாளை தன் மகளாகவே நினைத்து கண்ணும் கருத்துமா வளர்த்து வந்தாரு. அப்படி இருந்த நேரம் பட்டியம்மா பருவ வயது அடைந்தாள். திருமணம் செய்ய வரன்களை பார்த்து கொண்டு இருந்தாரு காத்தமுத்து. காத்தமுத்து கடவுர் ஜமீன்ல காவலராக இருந்தாரு. தம்பிகள் வேப்பங்குடியிலேயே விவசாயம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பருவமடைந்த பட்டியம்மாள் முதல் முறையாக பட்டு சீலை உடுத்தினாள். அவளுக்கு அந்த பட்டு சீலை ரொம்ப பிடித்திருந்தது. அதன் விருப்பத்தை அறிந்த காத்தமுத்து ஜமீனுக்கு எந்த வியாபாரிகள் வந்தாலும் அவங்க கிட்ட பேரம் பேசாம தங்கைக்காக புடவை வாங்கிட்டு இருப்பாரு எப்போதுமே. மறுபக்கம் கடவுர் அரண்மனையில் இருந்த குதிரையை ஜமீன்தார் ரொம்ப பாசமாக வருடி கொண்டிருந்தார். அரண்மனை தூண் மறைவில் இருந்த ஒரு சிறுவன் இந்த காட்சியை ஒருவித வன்மம் கலந்த கோபத்தோடு பார்த்துட்டு இருந்தான். திரும்பிய ஜமீன் தூண் மறைவில் இருந்த சிறுவனை பார்த்து முன்னேறி நடந்து சென்றார். கொஞ்சம் பயத்தோடு கேட்டான் அந்த சிறுவன், தந்தையே, என்னை விட ஏன் இந்த குதிரை மேல ரொம்ப அன்பு காட்டுறீங்கன்னு. ஆனாலும் எந்த பதிலும் சொல்லாம கடந்து சென்றார் கடம்பூர் ஜமீன். கடம்பூர் ஜமீன் ரொம்ப நல்லவர், தெய்வ பக்தி மிக்கவர், ஜோதிடத்தில் ரொம்ப நம்பிக்கை கொண்டவர். ஆனா ரொம்ப கோவக்காரரு. தவறு செஞ்சா கடுமையான தண்டனைகள் கொடுப்பாரு. தன் நாட்டு மக்களை ஒழுக்கத்தோடு வாழ வைக்கணும்னு நம்பினாரு. எல்லார்கிட்டையும் கோபமா இருந்தாலும் அந்த குதிரையை பார்த்தா மட்டும் அவருக்கு ஒருவித சந்தோஷமும் மன அமைதியும் இருந்துச்சு. காரணம், வாரிசு இல்லாமல் இருந்த தனக்கு வாரிசு கிடைத்ததற்காகவும் மழை இல்லாமல் இருந்த இந்த தேசம் செழுமை அடைந்ததற்காகவும் இந்த குதிரைதான் காரணம் என்று நம்பினார். இது தெரியாம ஜமீன் வாரிசான அந்த சிறுவனுக்கு அந்த குதிரை அரண்மனையில் இருப்பது பிடிக்காமலேயே இருந்தது. சரியான நேரம் பார்த்து காத்திருந்தான். பட்டு நூலை கொண்டு பட்டு சீலை நெய்து விற்பனை செய்யும் 2 சகோதரர்கள். அண்ணன் பெயர் பெரிய அவினாசி, தம்பி பெயர் சின்ன அவினாசி. தம்பி மேல அளவு கடந்த அன்பும் பாசமும் வச்சிருந்தாரு பெரிய அவினாசி. 2 பேரும் நெசவு தொழிலில் வல்லவர்கள். தான் செய்யும் பட்டு சீலைகளை ஊர் ஊராக சென்று விற்று வருவதுதான் அவர்களுக்கு வேலையாக இருந்தது. என்னதான் அவர்களுக்கு இந்த தொழில் நல்ல வருமானத்தையும் மதிப்பையும் தந்தாலும் அவர்களுக்கு அரசாங்கத்துல ஒரு உயர் பதவியில இருக்க வேண்டும் என்பது அவர்களது ஆசை. இப்படியே நாட்கள் செல்ல இருவரும் ஒரு நாள் விற்பனை செய்ய கரூர்ல புலியூர் பக்கத்துல இருக்கும் வேப்பங்குடிக்கு வியாபாரம் செய்ய வந்தாங்க. வீதியில பட்டு சேலை விற்கும் அவர்களை தன் அக்காவிற்காக பட்டு சேலை வாங்க வீரம்மா வீட்டிற்கு கூட்டிட்டு வந்தா. வீட்டின் வாசலில் உட்கார்ந்திருந்த பட்டியம்மாள் சின்ன அவினாசியை பார்த்த முதல் கணமே அவரோட தோற்றத்தால கவரப்பட்டா. சின்ன அவினாசிக்கும் பட்டியம்மாளை பார்த்ததுமே காதல் வயப்பட்டாரு. தன்னோட விருப்பத்தை தன் அண்ணனிடம் தெரிவிச்சாரு. அவரும் பட்டியம்மாளின் மூத்த அண்ணனார
காத்தமுத்து கிட்ட பட்டியம்மாளை பெண் கேட்டாரு. தன் தங்கையின் மனதை அறிந்து காத்தமுத்து பொண்ணும் பொருளும் கொடுத்து அதோட தன் பார்த்து வந்த கடவுர் ஜமீன் காவலர் பதவியையும் சீதனமாக கொடுத்து திருமணம் செய்து கொடுத்தார். தன் தம்பியின் மூலமாக வந்த இந்த வாழ்க்கையை நினைத்து சந்தோஷப்பட்டான் பெரிய அவினாசி. சின்ன அவினாசியும் பட்டியம்மாளும் தங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ பாளையத்திலிருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கும் கோட்டநத்தம் கிராமத்துக்கு குடியேறி வாழ ஆரம்பிச்சாங்க. பெரிய அவினாசியும் பக்கத்திலேயே தன் குடும்பத்தோட வாழ்ந்து வந்தார். 2 பேரும் ஜமீன் காவலர் பதவியை சிறப்பாக செஞ்சு வந்தாங்க. ஒரு நாள் அந்த பதவியே தனக்கு யமனாக வரணும் சின்ன அவினாசி எதிர்பார்க்கல. கொஞ்ச நாள்லயே பட்டியம்மாள் கருவுட்டார். ஒரு நாள் ஜமீன் வாரிசான அந்த சிறுவன் கிராம பகுதியை சுத்திட்டு அரண்மனைக்கு திரும்பும் போது ஒருவர் தன் குழந்தையை தூக்கிக்கிட்டு போறத ஏக்கத்தோட பார்த்தான். அதையே நினைத்து கொண்டு அரண்மனைக்கும் திரும்பினான். அரண்மனையில் தன் தந்தை குதிரையின் அருகில் இருப்பதை பார்த்த அவன் கவலையோடு உறங்க சென்றான். பாதி தூக்கத்தில் எழுந்து அவன் மெதுவாக சத்தம் இல்லாமல் கடந்து போக அந்த நேரம் அரண்மனை காவல் பணியில் இருந்த சின்ன அவினாசி இருட்டில் ஏதோ ஒரு உருவம் நகர்ந்து போறத பார்த்தான். சின்ன அவினாசி உடனே என்னன்னு பார்க்க அந்த பக்கம் போனாரு. அவர் வருவதை பார்த்த அந்த சிறுவன் உடனே ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டான். இரவு பணி முடிஞ்சதும் காலையில வீட்டிற்கு வந்த சின்ன அவினாசி தன் மனைவிக்காக வளகாப்பிற்கு அணிய பட்டுப்புடவை ஒண்ணு நெய்துட்டு இருந்தான். அந்த நேரத்துல அரண்மனை காவலர் வந்து தங்களை ஜமீன்தார் கையோடு கூட்டிட்டு வர சொன்னாரு அப்படின்னு சொல்ல, என்னடா இப்பதானே வீட்டுக்கு வந்தோம், ஏன் நம்மள கூப்பிட்டு அனுப்புனாரு அப்படின்னு குழப்பத்தோட போறான். அதற்கான காரணம், வழக்கம் போல எழுந்த ஜமீன்தார் குதிரையை பார்க்க போன போது அங்க குதிரை இல்லை. அவருக்கு வந்த கோபத்துக்கு எல்லையே இல்லை. அரண்மனை சுற்றிலும் தேடி பார்த்தாங்க, ஆனாலும் குதிரை கிடைக்கல. அந்த நேரம் தான் பணிக்கு வந்த பெரிய அவினாசியும் தேடி பார்க்க குதிரை கிடைக்கவே இல்லை. அதனால நேற்று இரவு பணி செய்த சின்ன அவினாசிய அழைத்து வர சொன்னாரு. சின்ன அவினாசியும் அரண்மனைக்கு வர ஜமீன்தார் அவர்கிட்ட இரவு என்ன நடந்தது, குதிரை எங்கன்னு கேட்டாரு. சின்ன அவினாசிக்கோ எந்த விவரமும் தெரியல. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள குதிரை வரலன்னா நாளைக்கு காலையில உனக்கு மரண தண்டனை அப்படின்னு ஜமீன்தார் சொல்லிட்டாரு. சின்ன அவினாசிக்கும் பெரிய அவினாசிக்கும் இதனை கேட்டு நொந்து போனாங்க. சின்ன அவினாசி பட்டியம்மாள் கிட்ட நடந்த எல்லாத்தையும் விவரிச்சு சொல்றான். குதிரைய ஊர் முழுக்க தேடியும் பாக்குறான். எங்க தேடியும் குதிரை கிடைக்கல. கெடுகாலமும் முடிஞ்சிச்சு, சூரியனும் மறைஞ்சது. சாயங்காலத்துல சின்ன அவினாசிய காவலர்கள் வந்து கைது செய்து அழைத்து சென்றனர். விவரத்தை கேள்விப்பட்ட பட்டியம்மாள் அரண்மனைக்கு ஓடி சென்றார். ஆனா அவளை உள்ளே விடல. கர்ப்பிணியா இருந்த அவளை சமாதானப்படுத்தி வீட்டிற்கு அழைத்து வந்தார் பெரிய அவினாசி. மறுநாள் காலையில அரசவை கூடியது. மரண தண்டனை விதிக்கப்பட்டு காவலாளிகளால் கைது செய்யப்பட்ட சின்ன அவினாசிய ராமகிரி பட்டணத்துக்கு அழைத்து சென்றனர். கணவருக்கு மரண தண்டனை கிடைத்த செய்தி பட்டியம்மாளுக்கு இடியாக விழுந்தது. பட்டியம்மாள் 3 மாத கர்ப்பிணி. ஆனாலும் செய்வதறியாது ராமகிரி பட்டணத்திற்கு போனாள். அங்கே பெருமாள் கோயில் ஒன்று இருக்க அங்கே பல பேர் முன்னிலையில் கல்குட்டையின் அருகில் ஒரு மரத்தடியில் சின்ன அவினாசிக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. அதை பார்த்த பட்டியம்மாள் அப்படியே மயங்கி கீழே விழுந்தாள். அழுது புலம்பி அரண்மனை நோக்கி ஓடி போனாள். அரண்மனை ஜமீன்தாரிடம் போய் நீதி கேட்டாள். என் கணவரை கொன்று விட்டீர்கள். கணவன் இல்லாமல் இந்த குழந்தையை எப்படி வளர்ப்பது? என் கணவன் சென்ற இடத்திற்கே நானும் சென்று விடுகிறேன் என்று அழுதாள். பட்டியம்மாளிடம் ஜமீன்தார், உன் கணவன் தவறு செய்தான், அதனால் தண்டனை வழங்கினேன். நீ எந்த தவறும் செய்யவில்லை, நீ எதற்காக சாக வேண்டும் என்றார். பட்டியம்மாளோ திரும்ப திரும்ப அதையே கூற பட்டியம்மாளின் அழுகையை பொறுக்க முடியாத ஜமீன், உன் விருப்பம் அதுவானால் அது நிறைவேற்றப்படும். ஆனா நீ இப்போது கர்ப்பிணியாக இருக்க. அதனால உன் அண்ணன்கள் 7 பேர் வீட்டிற்கும் சென்று ஒவ்வொரு மாதமாக 7 மாதங்கள் தங்கிவிட்டு பிறகு வயிற்றில் உள்ள குழந்தையை பெற்றெடுத்து கொடுத்து விட்டு வா. அதுக்கப்புறம் உன் விருப்பம் நிறைவேற்றப்படும் என்றார். பட்டியம்மாளோ சம்மதம் தெரிவித்து ஒரு வேண்டுகோளை வைக்கிறார். என்னை எரிக்கும் போது சந்தன கட்டையும் குங்கும கட்டையும் வைத்துதான் அக்கனி மூட்ட வேண்டும். எனக்கு நீங்கள் தான் கொல்லிக்குச்சி தர வேண்டும். என் சொந்த ஊரான கோட்டநத்தம் கிராமத்தில் தான் நான் இறக்க வேண்டும் என்றார். ஜமீனும் அந்த கோரிக்கையை ஏற்றார்.
பட்டியம்மாளும் ஒவ்வொரு மாதமும் ஒரு அண்ணன் வீட்டில் இருந்தாள். அவள் முதலில் போனது தன் மூத்த அண்ணனான காத்தமுத்து வீட்டிற்கு தான். தன் தங்கையின் நிலையை கண்டு மனது உடைந்து போனான் காத்தமுத்து. விடைபெறும் கடைசி நாள் அன்று ஒரு பட்டு சீலை அண்ணனிடம் கொடுத்து, அண்ணா, நான் இறந்த பின்பு இந்த சீலையை வச்சு அதுக்கு மேல எலுமிச்சை பழமும் மல்லிகைப்பூவும் வச்சும் கும்பிடுங்க என்று சொல்லி கதறி அழுது விடை பெற்றாள். இப்படியே 6 அண்ணன்கள் வீட்டில் இருந்து விடை பெற்றாள். 7வது அண்ணன் வீட்டிற்கு சென்றாள். அண்ணனோ நல்லவன். ஆனால் அண்ணி தன் குறையே சொல்லி கொடும் வார்த்தைகளால் கஷ்டப்படுத்தினாள். 6 அண்ணன்கள் வீட்டிலும் வண்ண சீலைகளை கொடுத்தவ 7வது அண்ணனுக்கு வெள்ளை சீலையை கொடுத்தாள். அது கூரை பட்டு புடவை வேற. எப்பவும் சொல்லும் நடைமுறையை சொல்லி விடை பெற்றாள். 10 மாதங்கள் ஆனது. அண்ணன்களை கூப்பிட்டு, நான் இறக்கும் நாள் வந்துவிட்டது. நான் கொடுத்த அந்த புடவையை தான் நீங்கள் நல்ல நாள் திருமண சடங்குகளின் போது படைக்க வேண்டும். உங்கள் வீட்டு மருமகள் வெள்ளை சீலை கட்டிதான் தாலி கட்ட வேண்டும் என்று சொன்னாள். அண்ணன்கள் அனைவரும் கதறி அழுதனர். விடை பெற்று தன் சொந்த ஊருக்கு நடைப்பயணமாக வந்து சேர்ந்தாள் பட்டியம்மாள். பட்டியம்மாளுக்காக சந்தனக்கட்டையும் குங்கும கட்டையும் வெட்டி எடுக்கும் போது அவளுக்கு வலி ஏற்பட ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். ஜமீனும் அந்த இடத்திற்கு வந்தார். குழந்தையை ஊர் பெரியவரான வீரமுத்து கிட்ட பச்சை வாழை இலையில் வைத்து தந்தாள். இந்த காட்சிகளை எல்லாம் பார்த்து கொண்டிருந்த பெரிய அவினாசி சில காட்சிகளை நினைத்து பார்த்தார். அன்று இரவு நடந்தது என்ன? குதிரை எங்கே சென்றது? பட்டம்மாள் சீலைக்காரி அம்மனாக பிறப்பெடுத்தது எப்படி? இதையெல்லாம் தெரிஞ்சுக்க ஃபுல் வீடியோவை பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்று இரவு சின்ன அவினாசி காவலுக்கு இருந்தார். அந்த நேரம் அரண்மனையில் ஒரு நிழல் உருவத்தை பார்த்து பின்தொடர்ந்து போனார் சின்ன அவினாசி. அங்கு போய் பார்த்தவருக்கு பேரதிர்ச்சி. அது ஜமீனின் வாரிசான அந்த சிறுவன். ஐயா, இந்த நேரத்துல ஏன் இங்க வந்தீங்க என கேட்ட அந்த சிறுவனிடம் ஏதையோ சொல்லி சமாளிச்சான் அந்த சிறுவன். அவன் கையில கத்தி இருந்ததை பார்த்த சின்ன அவினாசி கொஞ்சம் குழம்பியே போனாரு. அவனை கூப்பிட்டு அவனது அறையில் விட சென்றார். சிறுவனுக்கு ஏமாற்றம். தன் தந்தை தன்னை உதாசீனப்படுத்தி அந்த குதிரை மீது பாசமாக இருப்பது அவனுக்கு பிடிக்கல. அதனால அன்னைக்கே அந்த குதிரையை கொன்னுடலாம்னு தான் வந்தான். ஆனா இடையில சின்ன அவினாசி கிட்ட மாட்டி காரியம் கெட்டு போச்சு. அப்ப அந்த குதிரை எங்க? அதே நேரம் யாருக்கும் தெரியாம அரண்மனைக்குள் வந்த நபர் பெரிய அவினாசி. அரண்மனை ரகசிய பாதைகள் நன்கு தெரிந்தவர். பழக்கப்பட்ட குதிரை என்பதால் யாருக்கும் தெரியாம சத்தமின்றி அந்த குதிரையை கடத்தி ஊருக்கு வெளியில கொண்டு போய் கொன்று புதைச்சிட்டார். காரணம் தம்பியின் மீது இருந்த பொறாமைதான். பட்டியம்மாள் மூலம் கிடைத்த பொன் பொருள் என எல்லாத்தையும் தான் அபகரிக்க நினைத்ததுதான் காரணம். இதையெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே குற்ற உணர்ச்சி தாங்காம இதையெல்லாம் நான் தான் செய்தேன், அந்த குதிரையை திருடிய பாவி நான் தான் என ஜமீனிடம் கூறினார். நீதி தவறிவிட்டமே என்ற வேதனையில் ஜமீன்தார் மனமுடைந்து போனார். பட்டியம்மாள் நெருப்பில் இறங்குவதை தடுத்தார். ஆனால் பட்டியம்மாள் அதை ஏற்கவில்லை. பெரிய அவினாசியை பார்த்து பட்டியம்மாள், நான் சாபமிட்டால் உன் குடும்பத்தில் ஒருவரும் இருக்க முடியாது. என் கணவன் வாழ்வோடு சேர்த்து என் வாழ்வையும் கெடுத்துட்டியே. உன்னை என் கணவர் என்ன செய்தார்? என் கணவருக்கு திருடன் பட்டம் வேற கட்டிட்டியே. நான் இறந்த பின்பும் நீ வாழ வேண்டும் என எண்ணினால் குயவர் வீட்டில் வேகாத பானை எடுத்து சமைத்து அதை உண்டுவிட்டு நீ செல். உனக்கு பங்கு பாவனை உண்டு. நீதான் எங்களை ஏமாற்றினாய், நாங்கள் உன்னை ஏமாற்ற மாட்டோம் என்று கூறிவிட்டு ஜமீனிடம் கொல்லி குச்சி கேட்டாள் பட்டியம்மாள். ஆனால் அவர் குற்ற உணர்ச்சியில் தர மறுத்தார். அதற்கு பதிலாக எலுமிச்சை பழமும் மல்லிகை பூவும் கொடுத்தார். பட்டியம்மாள் அதை வாங்கி தன் மடியில் கட்டி கொண்டு ஊர் மக்களிடம் அழுது கொண்டே, என் குழந்தையை பார்த்து கொள்ளுங்கள், என் குழந்தைக்கு நீங்கள் தான் தாய் தந்தை என்று சொல்லிவிட்டு அக்னியை வளர்த்தாள். இடமும் வளமுமாக சுற்றி வந்து தீயில் இறங்கினாள். அந்த அக்னியிலேயே உயிர் நீத்தாள். அதன் பிறகு பட்டியம்மாளின் குழந்தையை வளர்த்து ஆளாக்கினார் அந்த ஊர் பெரியவர். பட்டியம்மாளின் சீலை முந்தானையும் ஜமீன்தார் கொடுத்த எலுமிச்சையும் தீயில் எரியாமல் இருந்தது என்று சொல்வார்கள். அன்றிலிருந்து சில நாட்களில் குற்ற உணர்ச்சி தாங்காமல் பெரிய அவினாசி ஊர் எல்லையில் உள்ள ஆலமரத்தில் கயிற்றில் தன் உயிரை மாய்த்து கொண்டார். அதை பார்த்த கடவுர் ஜமீன்
தன் தவறான தீர்ப்பால் தன் குலத்திற்கு என்ன ஆகுமோ என்று பயந்து பட்டியம்மாளுக்காக அவள் இறந்த இடத்தில் பீடம் அமைத்து வழிபட்டு வந்தார். காலங்கள் ஓடியது. வீரமுத்துவிடம் அந்த சிறுவன், தாத்தா, என்னோட அம்மாக்கு என்னாச்சு என்று கேட்க, வீரமுத்து பட்டியம்மாளின் மகனை அவள் இறந்த இடத்திற்கு கூட்டி சென்று காண்பித்தான். உருவம் எதுவும் வைக்கப்படவில்லை. சிறிய கம்பி வேலி, உள்ளே சின்ன பீடம்தான். இங்கேதான் சக்தியின் அவதாரமாக சீலைக்காரி விளங்கி அந்த பகுதி மக்களுக்கு அருள் தருகிறாள். கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அங்கிருக்கும் மண்ணை தான் திருநீராக பூசிக்கொள்கிறார்கள். பட்டியம்மாளின் 7 அண்ணன்கள் வீட்டிலும் அந்த பெண்ணுக்கென்று தனியாக கோவில் கட்டி வழிபடுகின்றனர். பொங்கல் திருநாள் என்று அண்ணன் வீட்டுக்கு வந்து முறைப்படி பங்கு வாங்கி கொண்டு சென்றுதான் சீலைக்காரி அம்மன் இறந்த இடத்தில் இரவில் பல பூஜை போடுகின்றனர். அக்னியையும் வளர்க்கின்றனர். அந்த வீட்டு பெண் மீது அருள் வருகிறது. வெள்ளை சீலை உடுத்தி அக்னியை அள்ளி மடியில் கட்டி கொண்டு எலுமிச்சை பழமும் மல்லிகை பூவும் எடுத்துக்கொண்டு பட்டியம்மாள் இறந்த இடத்திற்கு அழுது கொண்டே எடுத்து செல்கின்றனர். அந்த இடத்தை இடதும் வலதுமாக சுற்றி வந்து தனது மடியில் உள்ள நெருப்பை உதறிவிட்டு தனது முந்தானையை அங்குள்ள மக்களிடம் காட்டுகின்றனர். அந்த சீலையில் ஒரு நெருப்பும் இருப்பதில்லை, தீயும் பற்றுவதில்லை. சீலைக்காரி அம்மனை வேண்டினால் வேண்டும் வரம் தருவாள் என நம்புகின்றனர் மக்கள். பட்டியம்மாள் இறந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் கரூரில் இருந்து பாளையம் வழியாக சென்று கோட்டநத்தம் கிராமத்தை அடைய வேண்டும். கோவில் செல்ல வேண்டும் என்றால் கரூரில் இருந்து ஜெகதாபி வழியாக காணியாலான்பட்டி அருகில் வேப்பங்குடி கிராமத்திற்கு செல்ல வேண்டும். இந்த சீலைக்காரி அம்மன் பலரின் குலதெய்வமாக வணங்கப்படுகின்றனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் இலக்கியா வெங்கட்.